ஹாய் காய்ஸ், நான் உங்கள் கோத்தேன். இங்கே வந்து மொட்டை மாடி வந்துடும். மொட்டை மாடி ஆட வந்துக்கிறேன்னு வீடியோ எடுக்க தான். ஆனால் வந்து எங்கள் சார் வந்து டைம் டேபிள் சொன்னார். அதுக்காக முன்னாடி டைம் டேபிள் அது சார்ட்டில் வேணும். சார்ட்டில் பதிலாக பேப்பரில் இருந்தேன். ஸோ நானே ஸ்டாண்ட் வச்சு பண்ணுறேன். இதுங்க இல்லை பேப்பரில் அது சொல்ல அது அழகாக கீழே ஊட்டுவோம்ல, அதுக்காக. ஐயோ ஐயோ எரிசிறதுனார் மாறன்ட்டேன். இது ஒரு யானை உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு பார்டர் போடும் எந்த ட்ராயிங் இருந்தாலும் சரி. மெஷர்மெண்ட்டில் ஸ்கில் ப்ளூ பென் ஒரு பிளாக் பென். அண்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சாருக்கு டைம் டேபிள் இருக்குது தெரியுங்களா, ஸ்கூலுக்கு விடுறதுக்கு, அது கமெண்ட்டில் சொல்கிறேன். ஏன்னு சொன்ன தெரியுமா, இங்கன்னா கரெக்டாக சென்டிமீட்டர் வச்சு போடுவாங்க ஆனால் வந்து இங்கே சென்டிமீட்டரில், அதனால் எதாவது அவசரத்துக்கு வச்சுட்டேன். வெயில் போயிடும்ல, அதுக்காக இங்கே அழைக்கிறதுக்கு. அதனால் நம்ம கீழே போய் வச்சுக்கலாம். விடுங்க. எத்தனை வந்துட்டேன் எதாவது இது பண்ணி தெரியல. நொரன்னு இது. சரி எழுதுவோம். எதுவும் இல்லையா பேடு மாதிரி நத்திங் எல்ஸ். ஃபஸ்ட்டு ரெட் பென் கால் வலிக்கிறதுல டைம் டேபிள். இல்லை நான் போய் கீழே போய் பேடு வெயிட் பண்ணுங்க. நான் போய் கீழே போயிட்டு பேடு எடுக்கணும். கேமரா போகிறேன். அப்படி இருக்கு மக்களே. கீழேருந்து பிடிக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டு வந்துட்டேன். ஸோ அவன் வீட்டு போயிடலாம். எரேஸ் எடுத்துட்டு எவ்வளோ படிக்கிட்டு லிஃப்ட் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஒழுங்காக போட்டிடா டேய். ஒருத்தர் ஆர்வம் வளர பிடிச்சிருப்பாரு. இது இங்கே பாடுறா. இங்கே பாருங்கள், இந்த ஓரத்தில் வைக்கிறது தான். ஆமாம், பார்டர் போட்டு உள்ளே தானே எழுதுறோம். ஏதோ ஒன்று ஏன்னா நான் இதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகிடுவேன் இந்த சின்ன விஷயத்தில். சொல்ல வர புரியுதா இல்லையா? பார்டர் போட்டு உள்ளே தானே இந்த மாதிரி வரைவாங்க. நான் வெளியே வச்சுட்டேன். ஓ நீங்கள் கேட்டுக்கலாம், உங்கள் மைண்ட் வச்சு தெரியுது. வரலன்னா உடையண்டா. இப்போ அது இருந்ததில்ல. இங்கே பாருங்கள், ஒரு நொறு அதுக்காக டைம் டேபிள். நீங்கள் 3 விரலில் பிடிச்சி தானே எழுதுவீங்க. இங்கே ஒரு விரல், இங்கே ஒரு விரல், இங்கே ஒரு விரல், 3 ஆயிடுதா. நான் வந்து 4 விரல் யூஸ் பண்ணுவேன். 1 2 3 4. இது வந்து எப்பயாவது இந்த மாதிரி பிடிச்சி எப்பயாவது சும்மா போர் அடிக்கும்போது இப்படி எழுதுவேன். அப்புறம்ட்டு வந்து இப்படி அது 2000 அதுக்குள்ளே ஜூன் மாதம் வந்துருச்சுல, ஜூலை வந்துருச்சுல. கடகணும் மண்டே டியூஸ்டே அதே எழுதணும். 1 2 3 4 இங்கே வரைக்கும் எழுதணும். இந்த குட்டி கேப்பில் நம்ம மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே அப்படியே. இதில் வந்து ப்ளூ யூஸ் பண்ணால் பிளாக் ப்ளூவா ரெட்டா. இதுக்கு ப்ளூ தான் எழுதுருவோம். இதுக்கு வந்து இது எழுதுருவோம் ப்ளூ ஃபுல்லாக.
இது சோஷியல் அண்ட் சயின்ஸ் அந்த மாதிரி ஷார்ட் ஃபுல்லாகவே இது இடம் பத்தல மண் மட்டும் ஜஸ்ட் ஷார்ட் ஃபார்ம்லேயே எழுதுறோம். வெட்னஸ்டே போயிட்டு வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்சியே எடுக்குதுடா அப்பா. சாட்டர்டே இருக்க சாட்டர்டே இருக்கு. சரி இங்கே போட்டு இது எல்லா வரைக்கும் இந்த சாட்டர்டே முடிச்சிடலான்னு போட்டுக்கிறேன். ஃபினிஷிங் டைம் லைன் போடுவோம். உனக்கு ஸ்கேல் தானே எடுத்துன்னு பண்ணா ஸ்கேல் எடுத்துக்கிறேன். நீ ரொம்ப புது ஸ்கேல் எடுத்துறேன். நான் இந்த மாதிரி பாட்டு பாடினா எழுத மாட்டேன். பாட்டு பாடினா இப்படி வரையும் போது இது மாதிரி பாட்டு பாடல நான் நல்லா பண்ணுவேன். ஒன்று இதில் சிந்துனா இருக்கணும், ஒன்று பாட்டு பாடி சிந்துனா இருக்கும். இதுக்காக நான் ஒழுங்காக எழுத மாட்டேன். 5 சப்ஜெக்ட் மட்டும் போட்டுப்போம். 1 2 3 4 1 2 3 4 ஒன்று அதிகமாக இருந்தால் ஒன்று இது வருது. சரி போடுவோம், அதிகமாகவே போடுவோம். அதான் இறச்சி இருக்குது. 2 3 4 இது என்ன பண்ணுறது? சரி இது சும்மா போட்டோம். யாரும் கேட்டால் அவர் எதுவும் சொல்ல மாட்டார். கரெக்டாக தானே இது, கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பீரியடு? சோஷியல். ஐயோ அப்புறமா வருது. இப்படிதான் எழுதுவேன், இப்படி தான் எழுதுனா கன்ஃபியூஷன். இதுக்கு இங்கே பார்ப்பியா, இதுக்கு இங்கே பார்ப்பியா, இதுக்கு இங்கே பார்ப்பியா, இதுக்கு இந்த மாதிரி. அதான் சாட்டர்டே இங்கே சும்மா அப்படியே போட்டுருமா, சாட்டர்டே ஹாலிடே மாதிரி. சோஷியல் அப்படின்ட்டு இப்படி தானே எழுதுறோம். மேக்ஸ் அப்பாடா. ஓ ஒரு பெண்ணு பேர் மாட்டேது. சயின்ஸ் என்னது? சயின்ஸு தமிழ் அடுத்து இங்கிலீஷா? நிறைய சொல்லி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தமிழில். தமிழ் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் இதுக்கே இங்கே இடம் பார்த்தலன்னா அப்போ இதுக்கு எப்படி இடம் பார்த்தேன்? அதனால் எப்படியே எழுதிட்டேன். ஒயிட்னர் கூட இல்லை. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு டைம் ஓடிடுச்சு. அப்புறமே வரும் சயின்ஸு. அடுத்து சயின்ஸு ஏதோ ஒரு பின்னு. தமிழ் மேக்ஸு காய்ஸ் வந்து நம்ம 2 முடிச்சிட்டோம். தமிழ் இங்கிலீஷ் இதுக்கும் மேக்ஸ் தான். மொத்தம் 8 பீரியட் இல்லை 7 பீரியட் தான் இருக்குமே. ஏன் நீ 6 வந்துச்சுன்னு? இது வந்து ஃபோட்டோ பிடிச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த இது டைம் டேபிள் பண்ணி படிக்கணுமா,
என்னமோ சொல்கிறாங்க. டைம் டேபிள் பண்ணி இந்த பீரியடு 45 நிமிஷம், இது 30 நிமிஷம், இது பிரேக்கு, என்னமோ அலப்பறம் பண்ணுறாங்க. இது வீட்டுக்கு அதான் இது மட்டும் இருக்கிறான். இதுக்கடை இந்த ஓவர் பில்டப் உனக்கு. இது நீ ஸ்ட்ரைட்டாக ப்ளூ பென்னில் ரெட் பென் எழுதிக்கலாம்லே அதுக்கு. ஸோ இப்போ நம்ம முடிக்க போகிறோம். இந்த டைம் டேபிள் போட்டு இந்த இந்த மணிலேருந்து இது மாதிரி படிக்கணும், அது மாதிரி சொல்லிக்கிறாங்க. அவ்வளோ ஹிந்தி வேறு இருக்குது எங்களுக்கு. இது 1 to 20 இதுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இருங்க இப்போ வந்து என்னது அவ்வளோதான் வச்சுருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.